9,000 ரூபாய் முதலீட்டில் சிறிய அறையில் காளான் வளர்ப்பில் தொடங்கி தற்போது 35 டன் காளான் விளைச்சலில் அமோகமாக வியாபாரம் செய்து நல்ல லாபம் ஈட்டி வரும் இளைஞர் குறித்து சிறிய பார்வை. ஜம்மு காஷ்மீர் கத்துவாவை சேர்ந்த இளைஞர் MBA பட்டதாரி அருண் சர்மா. அவரோடு படித்தவர்கள் படித்து முடித்த பிறகு பெரு நிறுவனங்களில் வேலை தேடி பலரும் சென்று விட்டனர். ஆனால் அருண் சர்மாவிற்கு ஏன் சொந்த ஊரில் நாம் ஒரு நிறுவனத்தை தொடங்கக்கூடாது என யோசித்தவர் கத்துவா நகரில் ஒரு அரசு சாரா நிறுவனத்துடன் இணைந்து குழந்தைகளுக்கு பெண்களுக்கு நலப்பணிகளை செய்து கொடுக்கும் சேவை பணியில் சிறிய வருமானத்தை ஈட்டி வந்தார். அதன் பிறகு பெண்கள் சுயதொழில் செய்ய வேண்டும் என்ற முயற்சியில் பெண்களுக்கு காளான் வளர்ப்பு தொடர்பான பயிற்சியை அளித்து அது குறித்த ஏராளமான தரவுகளை அறிந்து கொண்ட அருண் சர்மா ஏன் நாம் முழுவதும் காளான் வளர்ப்பு தொழிலிலேயே ஈடுபடக்கூடாது என முடிவு செய்து சேவை நிறுவனத்தில் இருந்து விலகி காளான் வளர்ப்பும் அதனை சந்தைப்படுத்துதலும் குறித்து பல்வேறு இடங்களுக்கும் சென்று தரவுகளை சேகரித்தார். சோதனை முறையில் முதலில் 100 காளான் பைகளை வெறும் 9,000 ரூபாய்க்கு வாங்கி வந்து அதற்கு தகுந்த வெப்பநிலை கொண்ட அறைகளில் வைத்து வளர்த்தார். 9,000 ரூபாய் அவருக்கு 16,000 ரூபாயாக லாபம் ஈட்டி கொடுத்தது. அதனைத் தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக காளான் வளர்ப்பை அதிகப்படுத்தி கொண்டே வந்த அவர் 2015ஆம் ஆண்டு 7 லட்சம் ரூபாய்க்கு வங்கி கடனை பெற்று சேமிப்பு தொகை 3 லட்சம் ரூபாயையும் சேர்த்து 1000 சதுரடி அளவில் ஒரு வீட்டையே வாங்கி அந்த வீட்டில் காளான் வளர்ப்பில் மும்முரமாக ஈடுபட்டார். முதலில் அவருக்கு ஆண்டுக்கு 8 முதல் 9 லட்சம் ரூபாய் வரை லாபம் கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து 2017ஆம் ஆண்டில் 32 லட்சம் ரூபாய் ஆண்டு வருமானம் ஈட்டி வந்த இளைஞர் அருண் 2019ஆம் ஆண்டு காளான் உரம் தயாரிப்பிலும் ஈடுபட்டார். தன்னோடு பல ஊழியர்களையும் இணைத்துக் கொண்ட அவர் கத்துவா, ஜம்மு மற்றும் பதான்கோட் உள்ளிட்ட பகுதிகளில் தான் விளைவிக்கும் காளான்களை விற்பனை செய்து ஆண்டுக்கு தற்போது 90 லட்சம் ரூபாய் வருமானம் ஈட்டி வருவதாகவும் ஆண்டு ஒன்றுக்கு 35 டன்கள் காளான்களை ஏற்றுமதி செய்து வருவதாகவும் தகவல்கள் கிடைத்து வரும் நிலையில் அந்த இளைஞரின் முயற்சிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன.